வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்று பார்க்க இருக்கிற ஒரு பயிற்சியானது எனக்கு தோள்பட்டைகள் இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கும், இல்ல அப்படின்னு சொன்னா அழகியல் ரீதியா அதை எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து அதிகப்படியாக வெயிட் வந்து சேருது அப்படின்னு சொல்றவங்களுக்கான 5 பயிற்சிகளை தான் பார்க்க போறோம். இதை வந்து முதல்ல ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு இந்த தோள்பட்டையில இருக்கிற ஒரு இறுக்கம் போறவங்க இதை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நீங்க உங்களுடைய தோள்பட்டையானது வலிமையாக இருப்பதற்காகவும் இதே பயிற்சியை நீங்க வந்து பயன்படுத்தலாம். இது வந்து மொத்தம் 5 எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ற 5 பயிற்சிகளோட தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல இது வந்து ஒரு நாளைக்கு நீங்க அதிகபட்சமாக 30 தடவை மட்டும்தான் இது பண்ணணும். தொடக்கத்துல பயிற்சி பண்ணும் பொழுது காலையில 10 முறை, அதாவது ஒரு செட்டு 5ன்னா 5ம் 10 தான் உங்களுக்கு வந்து ஒரு செட்டும், மதியானம் ஒரு செட்டு, சாயந்தரம் ஒரு செட்டுன்னு பண்ணுங்க. அதற்கு அப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு 2வது செட்டை இம்மீடியட்டா ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. இது மாதிரி வந்து நீங்க 3 செட்டையும் தொடர்ந்து செய்யறபடி உங்களுக்கு பயிற்சிகளை நீங்க மேற்கொண்டுட்டு போகணும். இப்ப 3 செட்டும் என்னால வந்து ஈஸியா கைகள் வந்து ஏன்னா இதை வந்து தொடக்கத்துல பயிற்சி பண்ணும்போது இந்த இடத்துலயும் சரி, இந்த இடத்துலயும் சரி 3 செட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது நல்ல பெயின் இருக்கும். ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறவங்க கண்டிப்பாக 21 நாளைக்கு ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க 12 கவுண்ட், 13 கவுண்ட்னு இன்க்ரீஸ் பண்ணி 30 கவுண்ட்டுக்கு நீங்க வரணும். மற்றபடி இது வந்து எனக்கு இங்க இருக்கிற கையோட கொழுப்பை கரைக்கணும், வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்க வந்து நீங்க வந்து இதை வந்து எடுத்தோடனே 30 கவுண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அந்த 30 கவுண்ட் கூட காலையில 10, மதியானம் 10, சாயந்தரம் 10. இது ஒரு 2 வாரம் 3 வாரம் பயிற்சிக்கு அப்புறம் தான் ஒரே தடவையில 3 செட்டும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். இப்ப வாங்க முதல்ல 5 பயிற்சிகளும் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல் பயிற்சியானது உங்களுடைய கைகளை இப்படி மடக்கிட்டு கைகள் இப்படி மேல கொண்டு போயிட்டு கீழே வரணும். அதாவது இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது முதல் பயிற்சியா நம்ம பண்றோம். இரண்டாவது பயிற்சியா உங்களோட கைகளை இப்படி நீட்டி இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது இரண்டாவது பயிற்சியாக நீங்க பண்றீங்க. மூன்றாவது பயிற்சியாக உங்க கைகளை இந்த மாதிரி இங்க பாருங்க, உங்க நெஞ்சு கூட்டுக்கு நேரா என்னோட முழங்கைகளை கவனிங்க, நேர்கோட்டுல இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டுல இருக்கு. இது இப்படியும் இல்லை, இப்படி கீழேயும் இல்லை, இப்படி நேர்கோட்டுல வச்சுட்டு நீங்க இப்படி திறக்கும் பொழுது இங்க பாருங்க, விரல்கள் உங்களை நோக்கி வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா கவனிங்க. இதை பண்ணும்போது ஒரு தடவை வந்து வரும்போது இடது கை மேல இருக்குன்னா அடுத்த தடவை பண்ணி வரும்போது இந்த மாதிரி பாருங்க. இப்போ என்னோட இடது கை மேல இருக்கு, திரும்பி வரும்பொழுது இப்போ என்னோட வலது கை மேல இருக்கு. இந்த மாதிரி இந்த பயிற்சியை வந்து நம்ம செய்யறோம். 3 பயிற்சி. 4வது பயிற்சியாக உங்களோட கைகளை இந்த மாதிரி விளக்கிட்டு, இப்பயும் கைகள் வந்து இந்த மாதிரி மூடி இருக்கணும். சரிங்களா? மூடி வச்சுட்டு இப்படி வந்து இந்த தோள்பட்டை உயரத்துல கிளாக் வைஸ்ல 10 முறை இந்த மாதிரி சுத்துறீங்க. சுத்தி முடிச்சோடனே இந்த உள்ளங்கைகள் வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி திருப்பி வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல இதை இந்த மாதிரி 10 முறை நீங்க வந்து சுத்துறீங்க. இது 4வது பயிற்சியாக நீங்க இதை பண்ணணும். 5வது பயிற்சியாக கைகளை இது மாதிரி வச்சுட்டு இங்க பாருங்க, இப்படி முன்பக்கமாக இதை இப்படி கிராஸ் பண்ணி எடுக்கும். சரிங்களா? இந்த 5 பயிற்சிகளையும் நீங்க தொடர்ந்து செய்யணும். இப்ப எனக்கு வந்து நான் ஒரு 3 மாத காலம் நான் இந்த பயிற்சியை நான் தொடர்ந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க இதுல இன்னும் எப்படி இன்டென்சிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல 1/2 லிட்டர் வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி 2 வாட்டர் கேன், நம்மளுக்கு டிஸ்போசபிள் வாட்டர் கேன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு நீங்க இது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே வாட்டர் கேன்ல வந்து கல்லுப்பை வந்து நிரப்புனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வெயிட்டுக்கு வரும். அது வந்து பயன்படுத்தலாம். இல்ல எனக்கு வீட்டுல இந்த மாதிரி வந்து டம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க இதே பயிற்சியில இந்த மாதிரி நீங்க பிடிச்சிட்டு, நான் 2 காட்டுறேன், இங்க பாருங்க. இந்த மாதிரி முதல் பயிற்சி பண்ணுவோம். 2வது பயிற்சி இப்படி நீட்டிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணணும். தயவு செய்து முதல் 3 வாரங்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, வெயிட் வச்சு பண்ணாதீங்க. பயங்கரமா தோள்பட்டை வலிக்கும். அதே போல
இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம பண்றோம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறவங்க நம்மளோட முத்ராதன் யோகா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. யாருக்கு இது தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.